சைக்காட்டிக் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களா? மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கியா? தூக்கம் வருதா ஒழுங்கா? சில சமயத்தில் கடினமான டென்ஷனாக உடம்பெல்லாம் இருக்கும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவோம், மனநிலைகள் பிள்ளைக்கு அதிருப்தி ஆயிரும். இவனை சரியாக்கி தரேன், 3 முறை என்னைய பார்க்க வாங்க, தெளிவாக்கி தரேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் ஒன்று நீ போயிட்டு வாமா, பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்துருப்பா. இவங்களுக்கு யாகத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. வாடா தம்பி, நிலைத்து நெல், இந்த கனியை சாப்பிட்டுக்கான், நாளைக்கு ஊரில் போய் சரியாயிருவேன். பௌர்ணமிக்கு வர சொல்லுமா, கூட்டு வாமா, நீ சரியாக்கி தரேன், போய்ட்டு இந்த ரூபா வரலாம், காலையில் வரலாம். சாமி, நான் நடத்துகிற தொழிலில் வருமான குறைவும் தளர்ச்சியும் இருக்குது, அதை செம்மையாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்? கடையா? வாங்க. உன் மகனை மன தெளிவாக்கி எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கண்ணாடியை கலத்திக்கலாம். இப்போ அவனுடைய மனநிலைகளை மாற்றி தரணுமா? கண்ணை முடிக்கலாம். பாதுகாப்போடு உன் வீடு வந்து சேர்க்குறப்பா, எந்த ஆபத்து வராது. கடைசியில் அவங்களே உங்ககிட்ட வருவாங்க, அன்னைக்கு நீ என்னை பார், எல்லா வெற்றியும் உருவாக்கி தந்துருந்தேன். பாதுகாப்போடு உன் வீடு வந்து சேருவான். கால் வந்துப்பானே, அக்காலை கூப்பிட்டு மச்சான் கொஞ்சம் பண்ணிட்டாங்களா? இன்னும் ஒரு முறை கால் வாங்கப்பா. யார்? சாமியா? கேட்டு பார்ப்போம். ஐயனாரா? என்ன உன்னை ஏசுதாளா? ஐயனார் எங்கே இருக்காரு? ஐயப்ப சாமி. நீங்கள் ஐயப்ப சாமியை கும்பிடுவீங்களா? உங்களுடைய ஐயப்ப சாமிக்கு நீங்கள் ஒரு தடவை விரதம் இருக்க வேண்டியிருக்கு. கால் ஒன்று முருகா, அங்கே யார் வரா? ஓ, ஒன்று இருக்குது, அது யாருன்னு நான் கேட்கணும். பக்கத்தில் வாங்க. சித்தர் கோயில்னு ஒரு கோயில் வருது, அது எங்கப்பா இருக்கு? சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, காலங்கிநாத சுவாமி திருக்கோயில் அங்கே இருக்கா? சரி. காலபைரவர், காலங்கிநாதர், கண்ணை முடிக்காங்க ரெண்டு பேரும். என்னன்னு கேட்குறேன். எஸ். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்துக்கு போனேன். 2 ஆண்டு காலங்கள் உன் தொழிலை பற்றி உனக்கு சந்தேகமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டே இருக்கு. இதை வச்சு நம்ம நிறையா கடைசி வரை கொண்டு போக முடியுமா, முடியாதா? திடீர்னு எதிர்பாராமல் நமக்கு ஒரு சரிவு தோன்றுத, இதுக்கு என்ன காரணம்? வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா? கிரகம் தெரியலையா? பழைய வரவுகள் நிலை இல்லையே அப்படிங்கிற துன்பம் உன் உள்ளத்தில் இருக்கு. கால் ஒன்று உங்கள் கடையெல்லாம் தாண்டி போகணுன்னு சின்ன ஸ்கூல் எது இருக்கா? அது என்ன ஸ்கூல்? அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, என்ன ஒரு வெட்ட வழி இருக்குது, எல்லாம் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்கு, உன்னுடைய தொழிற்சாலைக்கு, உன்னுடைய ஒரு சாதாரணமான நிலைகளில் ஒரு போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு, அது இடம் தகுந்தமான போட்டிகள் ஏற்பட்டு, அந்த இடத்த விட்டு உன்னை விரட்டணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்கு.
அதில் நடந்த சம்பவம் தான் உனக்கு இந்த கடன்களும் இந்த கடை நடத்த முடியாமல் மனவேதனைப்பட்டதும் துயரத்துக்கு காரணம். இதிலிருந்து நீக்கி உங்களை செம்மையாக வாழ வச்சுருந்தா போதுங்களா? கால் ஒன்று கர்மசாமிக்கு இந்தா வருமானம் வரும். வெற்றியாகிட்டாங்க. 3 முறை என்னைய பாரு. வாமா, கஷ்டமில்லாமல் இருக்கும். சொல்லு. சரி, வெற்றியாகி வாய் திறந்தே பேச மாட்டேக்காத. பேச விடாமல் ஆக்கிட்டாங்க. இங்கே வீட்டு வரணும். கர்மசாமிக்கு அதே மாதிரி சேலை எல்லை கணவன் மனைவி வாங்க. நான் பட்டகதை எத்தனையோ பாரினில் உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் போட்டி பொறாமை கொண்டு செய்வனை கோளாறுகளால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு நிறைய செல்வங்களையும் இழந்து வேதனைப்பட்டு என்னையை பார்க்க வந்திருக்கேன். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடக்கும். அதில் கண்டம் ஏற்படாது. கால் ஒன்று வரலாம். அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். இந்த பிறவியில் அது ஒரு விதியே. வரலாம். இந்தா அதுக்கு வேண்டிய பணம் தாரேன். ஆயுள் பாக்கியத்தையும் தாரேன். இந்த அப்படி ஆனந்தமாக இருப்பான். கேளுமா. வாத நீர் இறக்கம் இருக்குது. அதை தீர்த்துருவோம். நிம்மதியாகிடும். சந்தோஷம். திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை 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 பக்தர் வாங்க. திருவண்ணாமலையா? திருவண்ணாமலைபுரம் மாவட்டம். நீங்கள் அப்படி தானே? நீங்கள் கால் வந்துட்டாங்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வர சொல்லுங்க. கோபியர் கொஞ்சம் ரவணா. என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்காப்பா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆதியில் 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்து உடலாலும் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டு வேதனைப்பட்டது. இப்போதைக்கு இந்த நிலைகளிலிருந்து மாற்றி காப்பாற்றியாச்சு. அடுத்து பங்கம் இல்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த வீட்டில் இரு. நான் இருக்கோம்ல. ஏன் கவலைப்படுறேன்? ஐஸ்வரி மாதிரி பட்டா வாங்கி தரேன். அதே திருவண்ணாமலை ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் வாங்குவோம். எது சம்பந்தமாக? ஆரோக்கியம். என்னடா இது? கால் வந்துப்பா. யாருப்பா? வாங்க மச்சான், வாங்கண்ணா. வாப்பா. வா, நெல்லுக்கா. நீ கேட்குற காலி கொண்டு பதில் சொல்லு. உட்காரண்டா. நெல்லுக்கா. உட்கார முடியாதுடா உனக்கு. கஷ்டப்பட்டு உட்காரணும். அது எதுக்கு? நெல்லுக்கா. நீ பணம் சம்பந்தமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எதுவும் பாதிக்கப்பட்டீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுத்தீங்க? சுமார் 3.25 ஆண்டுகள் உங்களுடைய குடும்பத்தில் மனவேதனையும் எதிர்பாராத விபத்துகளும் எதிர்பாராத நஷ்டங்களும் வாழ்க்கை பிரிவுகளும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டு இருக்கும். இது அத்தனைக்கும் மாந்திரிகங்கள் ஒரு காரணம். இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்க வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வேலைக்கு போகலாம். இன்னும் கரெக்டாக 9 மாத கால அவகாசம். வெற்றியாக்கி தரேன். அந்த வேலை கிடைச்சாச்சு. சந்தோஷமாக போய்ட்டோம். காப்பாற்றி தரேன். கஷ்டப்படாத. இந்தாப்பா, நல்லா இருப்பான். வில்லங்க வருது. பொறுமையாயிரு. 3 மாதம் பொறுமையாயிரு.
முடிச்சுட்டாங்க. வார்த்தையை விட்டுறாத, சண்டை வந்துடும். சொல்லிட்டாங்க. சரியாப்பா, சண்டை போடக்கூடாது. கர்மசாமிக்கு வாடா ஓட ஆசை பாசத்தோடு வந்தவன் நல்லா இருக்கு. கோயிலுக்கு போனேன், சாமி ரூபா வந்தார், நான் நல்லா ஆயிட்டோன்னு சொல்லுங்களா. அதே திருவண்ணாமலை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்குப்பா திருமணம்? யாருக்கு? திருமணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கிய யாரெல்லாம் கால் விட்டுவோம். செக்கில் உள்ள கம்பை எடுத்துடலாம், செக்கை எடுக்க முடியுமா? இன்றைக்கெல்லாம் மின்சார செக் ஆகிடுது, ஈஸியாக எடுத்துடலாம். என்ன இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. ஆ ஆ வாலா உட்காருப்பா. என்ன கருப்பு சட்டையெல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்க, இந்த கலர் பிடிக்குமா? ஓ பிடிக்குமா? கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கியா? சரி கால் வந்துட்டு வா. என்ன இன்னொரு கால் வந்துட்டாப்பா. வேள முகத்தோனே ஞான விநாதனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? எல்லையில் இருக்கு, போகிற வழியில். அதான் என் குதிரை அங்கே போய் நினைச்சு அதான் விநாயகரை பார்த்து பாட்டு பாடினேன். உன் பொண்டாட்டி மாந்திரிக சக்தியால் பிரிஞ்சிருக்காளா அல்லது மனசு பாதிக்கப்பட்டு பிரிஞ்சிருக்காளான்னு உனக்கு தெரியுமா? 3 பேர் சேர்ந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன் மீது பொறாமை கொண்டு அவள் மனத்தை மாற்றி பிரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவளை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா அல்லது வேண்டாமா? கால் வந்துட்டு என்ன விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்களா கேட்டு பார்ப்போம், உண்மையானு கேட்போம். வழக்கு ஏதோ பதிவு பண்ணியிருப்பதாக சொல்லுது. என்ன வழக்குப்பா? வழக்கு போலீஸில் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்களா? யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது. நீ அங்கே போய் அட்டன் பண்ணியா? அதுக்கு அங்கிட்டு கூப்பிட்றதுக்கு போகலை, கெட்டிக்காரன் ஆகிட்டலாம், அதான் போகல. கால் வந்துட்டு வா. உங்கள் பேர் காப்பியவே நம்ம படித்து பார்த்துருவோம். சரி கவலைப்பட வேண்டாம். என்னடா தம்பி உனக்கு கர்மசாமிக்கு உட்கார். மனம் திறந்து பேச மாட்டுக்க, எல்லாம் உள்ளடங்கி வேதனைப்பட்டுருச்சு. 90 நாள் பொறுமையாயிரு, வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தாரேன், தெளிவு தாரேன். சரியாப்பா? இந்த சேர்ச்சுப்பா. நல்லா கர்மசாமிக்கு உட்கார்றா. அப்படியா சாமி? ஒரு பசுமாடு திரும்பி நிற்கி, என்ன காரணம்? அப்படியா? பசுமாடு திரும்பி நிற்குன்னு சாமி சொல்லுது. ஆடு மாடு உண்டா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களை விட்டு போயிடுது. அதுதான் இப்போ வாலு தான் தெரியுது, முகம் தெரியலை. திரும்பி நிற்கி. கால் வந்துப்பா. என்னப்பா? உனக்கு அது வேலை இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகள் தூய வேதனைகள், அர்ச்சனருக்கு ஏற்பட்ட சோதனை போல எல்லாத்தையும் இழந்து வேதனைப்பட்டு நிற்கிறேன். இப்போ மீண்டும் சொந்த இடத்துக்கு போகக்கூடிய மனோநிலைகளில் விதியும் இல்லை, கிரகங்களும் இல்லை. இன்னும் 1.25 ஆண்டுகள் அஞ்ஞானவாதம் புரியணும். அஞ்ஞானவாதம்னு எழுது, இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துல வாழணும். அந்த இடத்துல இன்னும் 1.25 ஆண்டுகள் இருந்து உன் கடன்களை மீட்டி செம்மையான செல்வத்தோடு உன்னை ஊருக்கு போக வைக்கிறேன். இந்த அவன் கடன் தீர்ந்துடும், வெற்றி உண்டுப்பா. கர்மசாமிக்கு தாராபுரம் 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 தொழில் வேலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வா, என்ன வேலை பார்க்குற தம்பி? கால் வந்துட்டு வா.
தாராபுரமா? ஈரோடா தாராபுரமா? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. தாராபுரத்தில் பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? அப்படின்னு தான், எங்கேயும் பேராத நெல். இந்தியாவில் வேலை வேணுமா வெளிநாட்டுக்கு போகணும்னு விரும்புதியா? கண்ண முடிக்கா, நேராக உட்கார், நிமிந்து உட்கார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் நீ எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போட்டாலும் உனக்கு கிடச்சிரும். இந்த வெற்றியாக நடக்கும். ஒரு பிள்ளை உன்னை லவ் பண்ணுவா, அவள்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு வேதனைப்படுவா. அப்பொழுது என்கிட்ட வந்து பாரு, உன்னை மாற்றி தந்துடுறேன். என்னடா தம்பி, எழுதி வச்சுக்கா போய். கர்மசாமிக்கு அதே தாராபுரம் தொழிலால் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்த பிள்ளைகள். பாப்பா என்ன தொழில்னே? மயிலேறும் மன்னவா என் மனமேற இங்குவா, செயல் வீர நல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா. முருகப்பெருமான் வாரார, முருகப்பெருமான் வாரார, ஆசைப்பட்டு வணங்குவியா? சரி, இன்னொரு தரம் கால் பண்ணுவான். அழகான அமுதம் நீ, அறிவான குமுதம் நீ. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாந்திரிகம் செய்வதை சொந்தமாக குறைபாடுகள் தெரியவில்லை. ஆனால் கிரகங்களால் 1.5 ஆண்டுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே போனாலே உனக்கு மன வேதனையும் இரிட்டேட்டும் ஒரு டென்ஷனும் தோணுது. அங்கே போய் சுபிட்சமாக இருக்க முடியாது. அப்படின்னா இதில் எதுவும் மாறுபாடு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில். புரியுதா? தொழிலில் முடக்கம் நடந்திருக்கு. அதை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தரேன். கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? வா பக்கத்தில். இந்த கனியை கொண்டு போய் முன்னேறிக்கிட்டே இருப்பேன். வியாபாரம் பெருகும், புண்ணியம் பெருகும், சந்தோஷமாக இருப்பான். அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. வாமா, என்ன பிள்ளைமா அது? என்னாச்சு? எங்கே இருக்கா? கால் வந்துட்டாங்க. என்ன முருகா? சரியில்லைன்னு சொல்லணுமா? அப்படியா? கேட்டுருக்காங்களோ? இன்னொரு தடவை கால் வந்துட்டா என்னென்னு கேட்குறேண்ணா. சரிப்பா, அதுதான் சட்டம் 1 2 3 4 5 6 அப்படியா? சரி வா. உன் குழந்தைக்கு பிள்ளை இருக்கா? அந்த பையனுடைய ஜாதகத்தை தான் நான் போட்டு பார்த்தேன். தாப்பனும் அந்த பிள்ளைய, உன்னுடைய பேரனை பெற்ற தாயும் தாப்பனும், அதாவது உன் பிள்ளைகள், உன்னுடைய மருமகன் இந்த பிள்ளைகளை போய் பார்க்கும்போது 3 ஆண்டு காலம் 2 குடும்பத்திலையும் ஒட்டாமல் இருப்பாங்க. 2 குடும்பத்திலையும் ஒட்டாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பணத்தால் பிரச்சனையும் உடல்நிலையால் இப்போ இடையில கோளாறு குறைகள் நடந்து போச்சு. இதில் தேவையில்லாமல் ஒரு பொருள், அது என்ன பொருள் கருப்புசாமி? குடும்பத்தில் உபயோகிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஒன்று பாதிக்கப்பட்டு அடையாளம் காட்டிடுது. அடையாளம் காட்டிட்டு என்ன அர்த்தம்? மொட்டையாக சொல்லும் நீ நினைக்கிறியா? தேவையில்லாமல் அடுக்கி வச்சுருக்கிற பாத்திரம் படபடன்னு கீழே விழுந்துருது. அப்படி விழுந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்க உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆவி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. இப்போது ஒருத்தர் 2 பேருக்கு, 2 பேரில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறைகளும் இருக்குது. இப்போ கடன்பட்டு மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இவையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துப்போம். அப்படியா? வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வேறு என்னம்மா வேணும் உனக்கு? நல்லா ஆக்கி தந்துட்டேன். சந்தோஷமாக இருக்குமா? இந்த புண்ணியமாக இருக்கும். விபூதி பூத்த வேண்டாமா? அப்போ பராசக்தியாக இரு, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சரி சரி சரி. அப்படியா? பாண்டிச்சேரி. சரி சரி. என்ன பாண்டிச்சேரி? இன்னும்ல இன்னும் புரியுங்க. ஒன்றுமே புரியல உலகத்திலே,
நீங்கள் பாண்டிச்சேரி மாவட்டமா? மாவட்டம் எனக்கு தெரியும். தனியாக வரணும்னா நம்ம வந்து பெரிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸராக இருக்கணும். அது தனியாக கொண்டு வரதுக்கு பாண்டிச்சேரி எல்லை பாண்டிச்சேரி 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 என் பொண்டாட்டியை சேர்த்து வைன்னு கேட்டு வந்தவங்க காலம்னு சொல்லலாம். இதில் வந்திருக்குள்ள யார் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லையாம்ல? யாருக்கு அது? யாருக்கு? உங்களுக்கா? என்ன செய்யுது? அப்படியா? கண்ணை முடிக்காங்க. என்னென்னு கேட்போம். இன்னொருத்தர காரணம் சொல்லலாம். ஆட்டம் ஆட்டம் ஆட்டம். இந்த உடல்நிலைகள் சரியாயிரும். நரம்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சரியாக்கிடும். இதை பற்றி ஆபத்தான நிலைகளோ ஒன்றும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கவலைப்பட வேண்டாம். உன் மருமகளை மனத்தை பார்த்து பக்குவம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருந்தேன். அப்படின்னா இவனுக்கு வாழறதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுத்திட்டு இருக்கான். கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்தில் 2 ரவுடிகள் சேர்ந்து உங்களை குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க. சட்டப்படி நீங்கள் போனால் உங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நீங்கள் இப்போ கருப்பசாமி தான் காப்பாற்ற முடியும். அந்த வீட்டுக்கு ஆபத்தில் அவன் வெட்டி ஆக்கிட்டான். உங்களுக்கே முடிச்சுட்டான். பக்கத்தில் வா. இந்தாப்பா உன் கடன் தேரும். நல்லா காரைக்கால் ஊரைக்கூடி காரைக்கூடி எங்கு வந்து தேரிக்கூடி. என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம். உட்கார்ந்துக்கலாம். என்ன வேண்டும்? 3 மாதத்துக்கு உட்பட ஒரு இடம் விற்கும். அதில் 1 கோடி ரூபாய் கிடைக்கும். உனக்கு வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அவனை பற்றி எனக்கு இப்போ பேசுறதுக்கு உத்தரவில்லை. சொன்னால் நீ வருத்தப்படுவ. படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, பிடிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்குது. காலில் விட்டுவா. புரிஞ்சுக்கிடுவேலாம். நீயும் பெரிய மனுஷன் தானே, உனக்கு தெரியாமல் இருக்கும். என்ன தும்பு? படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, பிடிக்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். அவன் குடிக்கிறதுக்கு இஷ்டப்படும்னு அவனை திருத்தி தந்துடுறேன். போயிட்டு வா. ஓகே. கர்மசாமிக்கு இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உங்கள் வீட்டு பக்கம் மசூதி எதுவும் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? பள்ளிவாசல். வா. மையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மறைப்பதும் இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன். என்னம்மா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடு. உன் பொண்ணு தான் உனக்கு பெருசு, எங்களுக்கு என் பையன் பெருசு. கண்ணை முடிக்கா. நல்ல முடிக்கா. நல்ல முடிக்கா. நல்ல முடிக்கா. கால் வந்துட்டு மீட்டிங்கு பேசுகிறது மாதிரி வீட்டுக்குள்ளே பேசினா எந்த பையன் சும்மா விடுவான்? ரொம்ப வாய் பேசக்கூடாது. வாயடக்கம் பொம்பளைக்கு தேவை. அப்போ பேச்சுரிமை எங்களுக்கு கிடையாதுன்னு நீங்கள் போராடக்கூடாது. என்ன உண்டு? பேச்சுரிமை இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? பாரதியார் வந்து புதுமை பெண் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சகாப்தத்தையே இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வந்தவர் யார்? பாரதி. அதற்கு பிறகு நமக்கு அதை புரட்சி பெண்ணாக மாற்றி காட்டியது யார்? பாரதிதாசன். அதுக்கு அடுத்து பேசணும்னா அரசியல் ஒன்று நமக்கு தேவையில்லை. இல்லையா? நமக்கு தேவையில்லை. அதனால் ரொம்ப வாய்த்தனம் பேசி மனவேதனைகள் ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ளே குழப்பம் நடந்து அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு அங்கே வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இதில் பொன்னகைகள் தங்க சாமான்கள் எல்லாம் கையில் இல்லாமல் கையாடர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதனால் 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வெற்றியாகி வாழ வச்சுட்டு தான் போதுங்களா? கால் வந்து
உன் எண்ணப்படி 2 பேரும் நிம்மதியாக வாழ்வாங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். வாடா தம்பி. ஜெய் ஆஞ்சநேயா. எங்கள் கால் வந்துட்டாங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. உனக்கு பாண்டிச்சேரியா? எந்த ஊர்? ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்குது? அங்கே போயிருக்கியா நீ முன்னால்? என்ன வேண்டுதல் பண்ண? சரி, அங்கே எதுவும் வேண்டுதல் பண்ணி செய்யாமல் வச்சுருக்கியா? சும்மா போவேன் ஒரு சல்யூட் அடித்து வந்துடுவேன். கால் வந்துட்டு வா, சல்யூட் அடித்து வந்துடுவான். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால். வசந்த மாளிகை படம் பார்த்துருக்கேடா? என்னமெல்லாம் பார்த்தா இல்லை, என்னமெல்லாம் கவனிச்சேன். இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமா? 2 மனம் வேண்டும். ஏன் நீ வந்து அந்த பாட்டை பிடிக்க? சரக்கு சும்மா குறைஞ்ச வழியில் கிடைக்காங்க. இப்போ வந்து வாரத்துக்கு ஒன்று சாப்பிடல, டெய்லி ஒன்று சாப்பிடுத லேசாக. அப்படியா? எல்லா குற்றமும் நீ தான், வேறு எவனும் கிடையாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் பல லட்சங்களை இழந்திருக்கேன். ஏன் அதை கோடியை தொட்டதுன்னே சொல்லலாம். உன் கூட இருந்தவங்க உன்னை வச்சு நல்ல பயனடைஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி உனக்கு வார்த்தை ஆறுதலாக பேசுறது கூட உனக்கு யாரும் கிடையாது. இப்போ இழந்து போன செல்வத்தையும் மீட்டணும், கடன்களையும் நீக்கணும். அதுக்கு வேண்டிய வழி ஒத்து தரணும். நான் வச்சுருக்க தொழிலை தடையில்லாமல் நடக்கிறதுக்கு கருப்பசாமி எனக்கு ஒரு வழி காட்டணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு தம்பிங்க வா. உன்னுடைய தொழிலுக்கு எழுத்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கியா? எங்கே வச்சுருக்கிறேன்? அப்படியா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அதுக்கு அந்த பர்மிஷன் அனுமதிகள்? 5 வருஷம் 10 வருஷம் ஓடலாமா? சரி, பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்கா உள்ளத்துக்குள்ள வரேன். சரி, வெற்றி மாலை கொடுக்குறேன், வாங்கிட்டு வீடு கொண்டு போய் சேர்த்துருவியா? உதிராமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா கோடி பணம் கிடச்சிரும், வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். வெற்றி மாலை கொடுப்பா, கூப்பிடு கருப்பசாமியை. போதா, செல்வத்தை கொடுக்குறேன்ப்பா, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு நல்லாரு. மாலையை எப்படி என்ன செய்யணுங்கிற விளக்கத்தை சொல்லி விடுங்க. கருப்பசாமிக்கு கால் அனுப்புவோம். மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? எல்லாம் உன்னுடைய அறிவாலும் நேரத்தாலும் தான் வேலைகளையும் இழந்திருக்க, செல்வத்தையும் இழந்திருக்க. நிறைய சட்டம் பேசினாலே போதும், நமக்கு எதிர்ப்பு தானாக வந்துடும். ஒத்துக்கிறிய? நீ பேசுவல சொல்லிட, கால் விட்டுவ. விதியில் வா. டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலைஞ்சியே எங்க? வீட்டுக்கு அடமானம் வைக்கிறதுக்கு, விற்கிறதுக்கு. ஊறுகாய் வாங்கிட்டு விற்றுட்டு போ. இப்போ கண்டிப்பாக விற்கணுமா? கண்ணை முடிக்கா வாரேன். இன்னொரு தடவை கால் வந்து வா. உன்னுடைய கடன்களை தீர்த்து தரேன். உன் உரிமை இடத்தை நான் பிரித்து வெற்றியாக்கி தரேன். முதல்ல எடுத்த முயற்சி தவறி விட்டன. அதுக்கு 2 பேர்கள் ஒத்து வராதது காரணமாகும். இப்போதைக்கு அவங்கள ஒன்று சேர்க்குறேன், உன் இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்க. ஆனாலும் உன் மேலே அவங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை. நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு இல்லை. என்னை நினச்சிட்டா வெற்றியாக்க போ. அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும், அடுத்து வரும்பொழுது கேளேன்.
கெட்டிக்கார முடியாது சொல்லிட்டான் கருப்பசாமிக்கு. ஆமாம் அப்படியா, என்னுடைய பணங்கள்லாம் நஷ்டப்பட்டு நான் வேதனைப்பட்டிருக்கேன் கருப்பசாமி. என்னடா பணம் யாருக்கு கொடுத்த அப்படி?